வீட்டில் கோஷம் எதற்கு? ஒரு பிரபலம் மரணம் அடைந்து விட்டால் அன்று அவர்கள் வீட்டில் கூட்டம் அலைமோதும். அஞ்சலி செலுத்த வருகிறார்களோ இல்லையோ, வரும் மற்ற பிரபலங்களை காணவே கூட்டம் குவிகிறது. இதில் யாராவது வந்தால் கூச்சலிட்டு கோஷமும் எழுப்புவார்கள். அங்கே வேதனையில் தவிப்பவரின் நிலை கொஞ்சம் கூட உணர முடியாத ரசிகர்களின் கோஷமும் எதற்கு? அவர்களும் மனிதர்கள் தானே, இனியாவது கொஞ்சம் கண்ணியம் காப்போம். ராணி கொள்ளையர்கள் சிக்கியது எப்படி? சென்னையில் தொடர் செயின் பறிப்பு சம்பவங்களை தொடர்ந்து 100 சிசிடிவிகள் ஆய்வு செய்யப்பட்டதாக கமிஷனர் அருண் கூறியுள்ளார். பிடிபட்ட 3 குற்றவாளிகளும் ராணி கொள்ளையர்கள் மக்களின் கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடிப்பதில் திறமையானவர்கள் என்றார். நகைகள், பைக்கை பறிமுதல் செய்ய சென்றபோது தப்பிக்க முயன்றதால் ஜாபரை சுட்டதாக கூறிய அவர் 26 சவரன் நகை, துப்பாக்கி ஒன்றை பறிமுதல் செய்துள்ளதாகவும் கூறினார். இல்லவே இல்லை, டென்ஷன் ஆனா இபிஎஸ். கூட்டணி ஏற்பட்டுள்ளதா என செய்தியாளர்கள் கேட்டதற்கு இபிஎஸ் சற்று பதற்றமானார். தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது, அதற்குள் ஊடகங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும் என்பதற்காக இப்படி கேட்பதா என அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கூட்டணி மாறும் எனவும் தேர்தல் நெருங்கும்போது கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் விளக்கம் அளித்தார்.